எனக்கு என்னை பற்றி எந்த திருப்தியுமே இல்லை, எனக்கு என்னை பற்றி எந்த விதமான அதாவது மகிழ்ச்சியும் இல்லை, எனக்கு என்னை பற்றி எந்த விதமான மரியாதையும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே உலகத்தில் என்ன இல்லை. ஒன்றில் தனது அறிவை, ஒன்றில் தனது தீனை, ஒன்றில் தனது பொருளாதாரம், ஒன்றில் தனது அழகு அல்லது தனது வீரம், தனது உடல் அமைப்பு, தனது குடும்ப அந்தஸ்து அல்லது தனக்கு அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, எதையோ ஒன்றை வைத்து அவரிடத்திலே ஒரு சாதாரண ஒரு திருப்தி, சாதாரண ஒரு தற்பெருமை, சாதாரண ஒரு மகிழ்ச்சியாவது என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம எதில் வித்தியாசப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த தற்பெருமை என்பதை உணர்ந்து இது தற்பெருமை, இதை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, இது நம்மளை அழித்து விடும், இது ஒரு நாள் நம்ம வளர்த்து கொள்ளக்கூடாது, நம்மிடத்தில் நிறைய குறைகள் உண்டு, இதெல்லாம் மற்றவர்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இது ஒன்றுமே கிடையாது என்று தன்னைத்தானே அதாவது அடக்கிக் கொள்கின்றவர்கள். இன்னும் ஒரு சிலர் மற்றவர்களோடு போட்டி போடுவதற்கு அதை பயன்படுத்தி பெருமை அடித்து வெளிப்படுத்துகின்றவர்கள் என்ற இரண்டு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம், மக்களை பார்க்கிறோம். ஆனால் இல்லாதவர்கள் என்று சொல்லி யாருமே இல்லை. இல்லாமை என்று சொன்னாலே அது ஒரு தற்பெருமை தான். என்னிடத்தில் எந்த விதமான தற்பெருமையும் இல்லை என்று சொல்கிறது முதலாவது என்னது, தற்பெருமை. உலகத்திலேயே என்ன சொன்னாலும், எவ்வளவு என்ன ஒருவரை என்ன ஒரு கூலா பேசினாலும் அவரை கரைக்க முடியாது என்று சொல்கிறவன்ட்டே போய் நீங்கள் யார் கூலாக பேசினாலும் கரைய மாட்டீங்களாமே என்று சொன்னாலே அவன் என்ன செஞ்சிருவான். அவனுக்கும் ஒரு இடம் இருக்க, என்ன அவன் கரைஞ்சி போகிற இடம் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது உலகத்தில். அதனால் என்னிடத்திலே பெருமையே தற்பெருமை என்ற ஒரு பகுதியே இல்லை, என்னை பற்றி எந்த விதமான சுய திருப்தியும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற நிலையில் யாருமே இல்லை. என்னிடத்தில் குறை உண்டு, என்னிடத்தில் அந்த குறை உண்டு. எந்த குறை? இந்த மாதிரி நம்மளை பற்றி நினைக்கக்கூடிய குறை உண்டு என்கின்ற சிந்தனை இருக்கின்ற பொழுதுதான் நம்ம அதை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கிற நேரத்தில், இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு குறையாக நாம் ஆய்வு செய்து அந்த குறைகளை நீக்குவதற்கு நாம் பிரச்சாரம் செய்கிற நேரத்திலோ அல்லது அந்த பிரச்சாரத்தை உள்வாங்கிய மக்களிடத்தில் நம்ம பார்க்கிற நேரத்திலோ கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு சொன்னால், 170-80% எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், தாங்கள் பேசுவது தற்பெருமை என்பதை தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு விளங்கலை. ஆனால் தெளிவாக கேட்குறவனுக்கு அது தற்பெருமை என்று விளங்குது. கேட்குற எல்லோருக்குமே அவர் தற்பெருமையில் தான் பேசுகிறார் என்பது தெளிவாக விளங்குது. அதிலும் தவாக்களத்தோடு சம்பந்தம் இல்லாமல், மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்றால் இரண்டாவது, அவங்களுக்கு இன்னும் மார்க்கம் கிடைக்கல, விளங்கல்ல, அப்படி என்ற லிஸ்ட்டில் தான் நம்ம வச்சுக்கிறோம் அவங்கள. அப்போ அதனால் அவர்களை ஓரளவுக்கு இதில் தூரம் கொண்டு வச்சாலும் சரி, மார்க்கத்தோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் அன்றாட தாவாக்களத்தோடு மார்க்க மஜ்லிஸ்களில், மார்க்க உரைகளில், வகுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த குறை என்ன செய்கிறோம், நிறைய பார்க்கிறோம். ஆனால் அவரை பற்றி என்ன நினைக்கிறாரோ தெரியாது. நம்ம தற்பெருமையிலே பேசுகிறோம் என்று நினைக்கிறாங்களோ தெரியாது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எந்த குறையை மற்றவர்களுக்கு சொல்கிறார்களோ அந்த குறை அவர்கள்ட்ட இருக்குது. அவன் சரியான பெருமை பிடிச்சவன் சொல்கிறவர்களிடத்தில் அந்த பெருமை இருக்கிறத பார்க்குறோம். அவன் சரியான தற்பெருமைக்காரன் என்று சொல்கிற இடத்தில் அந்த பெருமை என்ன செய்கிறோம், இருக்கிறோன்னு பார்க்குறோம். அவர் என்ன எப்போ பார்த்தாலும் மற்றவரை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார் என்று சொல்கிறவர் அவரை குறை சொல்லிக்கிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி அதாவது ஏதோ ஒரு வகையில் இந்த தற்பெருமையுடைய வார்த்தைகளை நீங்கள் நிறைய என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால் இந்த அதாவது உலகத்தில் நம்மளை அழிக்கக்கூடிய மோசமான கெட்ட குணங்களை பற்றி அடிக்கடி ஒரு மனிதன் யோசிக்கணும், அடிக்கடி ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும், அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி முயற்சி எடுக்கிற நேரத்தில் தான் அவனால் கொஞ்சமாக குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்யலாம், அதை ஓரளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம், அங்கீகரிச்சிடக்கூடாது. அந்த அடிப்படையில் ஒரு மோசமான குணங்களில் ஒன்று இந்த தற்பெருமை என்பது. இந்த தற்பெருமை ஒருவரை என்ன செஞ்சிடும், அழிச்சு கொண்டு போய் விட்டுவிடும். அவருடைய அதாவது நன்மைகளெல்லாம் பாழாக்கி விடக்கூடிய ஒரு மோசமான ஒரு குணம். இந்த தற்பெருமையை பொறுத்தவரையில் நாங்கள் முதலாவது தற்பெருமைன்னா என்ன அப்படின்னு விளங்கணும். அரபுல இதுக்கு சொல்லுவாங்க, பெருமைக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க, பெருமைக்கு கிபிர். ஆனால் இது பெருமை இல்லை. நான் பேசுகிறது பெருமையை பற்றி இல்லை. பெருமை என்றது வாயால் உங்கள்கிட்ட இருந்து வந்தால்தான் பெருமை, செயலில் வெளிப்பட்டால் தான் பெருமை. மற்றவர்களை நீங்கள் மட்டம் தட்டினால்தான் அது என்ன பெருமை. அதாவது பெருமை என்றது எப்பயும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இன்னொருவரை மட்டம் தட்டுவதோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, ஒரு மனிதன் தனது செருப்பு, தனது ஆடை அழகாக இருக்கணும் என்று ஆசைப்படுறாரு, இது பெருமையில் அடங்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன்
யுஹிப்புல் ஜமால். அல்லாஹு தாலா அழகானவன், அல்லாஹு தாலா அழகை விரும்புகிறான்னு சொன்னான். ஆனால் பெருமைண்டா என்னன்னு விளங்கப்படுத்தினாங்க சொன்னால் கிப்ரு, அதாவது பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறைத்தல், மக்களை கேவலமாக நினைத்தல். அதாவது மற்றவர்களை மட்டம் தட்டுறதுல தான் என்ன செய்யுது, பெருமை இருக்குது. ஆனால் இந்த சுய திருப்தி, தற்பெருமை இதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை மட்டம் தட்டினீர்களோ இல்லையோ, வாயால் அப்படி சொன்னீங்களோ இல்லையோ, அது உங்களோட உள்ளத்துக்குள்ளே வைக்கும். சில பொழுது மற்றவங்களுக்கு பார்த்தா விளங்கவும் அது. ஆனால் உங்களோட உள்ளத்துக்குள்ளே, அதாவது சிலர் இருப்பாங்க நல்ல பணிவாக மற்றவர்களோட சிரித்து கொண்டு, மற்றவர் சிறந்தவன் நல்ல நல்ல பணிவானவரப்பா, அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலரை பார்ப்பீங்க மக்களோட சிரிப்பெல்லாம் வந்துட்டு இருக்க, இயல்புலேயே அப்படி தான் இருப்பார். அபூசன் கம் தரீராவாக தான் என்ன செய்வார், இருப்பார். இயல்பாக பார்த்தா எப்போ பார்த்தா சிரிப்பு இருக்காது. இப்போ இதில் யார் பெருமை உள்ளவன் நம்ம நினைப்போம், அந்த மாதிரி இருக்கிறவர் பெருமை உள்ளவர் நினைப்போம். ஆனால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமை ரெண்டு வகை. அல் கிபிர் அல் முத்தரஃபியா, அல் கிபிர் அல் முத்தஹஃபித்னு சொன்னாங்க. ஒன்று மேலே போய் பெருமை அடிக்கிறது, இன்னொன்று பணிஞ்சு பெருமை அடிக்கிறது. இன்னொன்று என்ன, பணிஞ்சு பெருமை அடிக்கிறது. சிலர் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தலைமைத்துவம் அதெல்லாம் ஒன்றும் வானமப்பான்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே வந்து நான் மட்டும் தான் தகுதி என்ற எண்ணம் இருக்கும். நமக்கு தலைமைத்துவம் வான மட்டும் தான் எப்பயும் சொல்கிறது. ஆனால் உள்ளத்துலலாம் எவன் தலைமைத்துவம் வந்தாலும் அவனை குறை சொல்லி நினைக்கிறது. ஆனால் அவர் தலைவராகிறது இல்லை. நமக்கு தலைமைத்துவம் சரி வராது, நமக்கு தலைமைத்துவம் இப்போ வேண்டாம் வேண்டாம் என்று இருக்கிறது. ஆனால் யார் தலைவராக வந்தாலும் அவன் சரி வர மாட்டான்றது அர்த்தம் என்ன, நீ தான் தலைவர், நீ தான் தலைவர் அப்படின்றது. தலைவராகவே வந்தாலும் நான் அவ்வளோ விருப்பமில்லை, மக்களால் தான் நான் என்ன செஞ்சது வந்ததுன்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி என்ன செய்யறது, சொல்லி கண்டிக்கிறது. இதுக்கு சொல்றது என்ன தெரியுமா, அல் கிபிர் அல் முத்தஹஃபித், தன்னையே தாழ்த்தி பெருமை அடிக்கிறது. அதே போல் எப்போ வந்தாலும் கடைசியாக வாரது, எப்போ வந்தாலும் பிந்தி நிற்கிறது, எப்போ வந்தாலும் ஒளிஞ்சிக்கிறது, இப்படி உள்ளவங்கள்ட்ட நம்ம நினைப்ப பெருமை இல்லைன்னு. ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அது நல்ல குணம். ஆனால் அதுலேயும் சில நேரத்தில் என்ன செய்யும், பெருமை இருக்கும். என்ன பெருமை இருக்கும், நான் மற்றவர்களை விட பணிவானவன், நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பவன், நான் மற்றவர்களை மன்னிப்பவன், நான் மற்றவர்களோடு இங்கிதமாக நடப்பவன் என்ற பேர் மக்கள்கிட்ட கேட்க அவட்ட உள்ளத்தில் என்ன இருக்குது, ஒரு பெருமை உண்டு. அதை என்ன செய்யும், உருவாக்கும். எனவே பெருமை நம்ம எப்போ நினைச்சிடக்கூடாது, அகங்காரமாக பேசி ஒரு அகங்கார குணத்தில் பேசி அகங்காரமாக நடந்து கொண்டால் தான் பெருமை நினைக்கக்கூடாது. பணிவிலையும் பெருமை என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பணிவில் வரக்கூடிய பெருமை தான் பெரும்பாலும் இந்த தற்பெருமை என்று. அது வெளிப்படாது, வெளியே சொல்ல மாட்டாங்க, உடல்ல விளங்காது, சில பொழுதில் என்ன செய்யாது, அதாவது மற்றவர்கள்ட்ட பேசியிருக்க மாட்டார்கள். எனவே எப்பொழுதும் வெளியே வந்தால், ஒரு விஷயம் வெளியே வருமாக இருந்தால், பிறரை மட்டம் தட்டுதலோடு சம்பந்தப்பட்டால் அது என்ன, பெருமை. பிறரை மட்டம் தட்டுதலோடு சம்பந்தப்படலை, ஆனால் அவருடைய ஒரு பெருமை அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னா அது என்ன, தற்பெருமை. இதுக்கு அரபில் சொல்லுவாங்க, இப்போ கிபிரண்டா பெருமை, அரபில் சொல்லுவாங்க இதுக்கு அல் உஜுப் அப்படி சொல்லி, அல் உஜுப் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜீபண்டா என்ன, ஆச்சரியம் என்று சொல்லுவோம். தன்னை பார்த்தே ஆச்சரியப்படுறதுக்கு பேர் தான் என்ன, அல் உஜுப், தற்பெருமை. இன்னொரு வகையில் சொல்கிறேன்னா சுய திருப்தி, சுய திருப்தியை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த நிலை நிறைய எங்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு விஷயம் வாழ்க்கையில் பேரழிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றார். இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய அழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்று அல் குனூத், இரண்டாவது அல் உஜுப். அல் குனூத் அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை இழந்து போதல். இறைவன் விஷயத்தில் இறைவன் தருவான், இறைவன் என்னை காப்பாற்றுவான், இறைவன் எனக்கு கை கொடுப்பான், இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற விஷயத்தில் என்ன செய்யறது, நம்பிக்கை இழந்து போவதும் உங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், அழித்து விடும். அதே போல ஒருவர் சுய திருப்தி அடைகிறது, தற்பெருமை கொள்வதும் உங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், அழித்து விடும் அப்படின்றாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், உண்மையிலே வாழ்க்கையில் இந்த ரெண்டு இருந்தால் தான் நிறைய முன்னேறலாம், உலகத்திலையும் மார்க்க விஷயத்திலையும். ஒன்று, நம்பிக்கை என்றைக்கும் இழக்கக்கூடாது. அப்போதான் நீங்கள் தோல்வி அடைய சோதனை வர விமர்சனம் வர ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வீங்க, முன்னுக்கு வச்சுக்கிட்டே போவீங்க. இல்லைன்னா நம்பிக்கை இழந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அறவாசி என்ன செஞ்சிடும், போய்விடும். அடுத்தது என்ன, திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபினிஷ்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபினிஷ், நான் வந்து ஒரு இடத்தை அடைந்து விட்டேன், ஒரு முழுமை அடைந்து விட்டேன் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பகுதி என்ன, அதில் தேட மாட்டீங்க, அதில் படிக்க மாட்டீங்க, அதில் போக மாட்டீங்க, அதில் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதான் திருப்தி வந்தாச்சு. எனவே வாழ்க்கையில் இது ரெண்டுமே என்ன, மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் உஜுபு நௌஅம் மின ஷிர்க், தற்பெருமை ஷிர்க்கில் ஒரு வகை என்றார். தற்பெருமை ஷிர்க்கில் ஒரு வகை என்றார். யாரிடத்துல தற்பெருமை இருக்கிறதோ
இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுத், யாரிடத்துல முகஸ்துதி இருக்குதோ அவர் இந்த வசனத்துக்கு மாற்றமா இருப்பார். உன்னையே வணங்குகிறோம், அதுக்கு மாற்றமானது தான் எது? முகஸ்துதி. வ இய்யாக நஸ்தஈன், எங்களது எல்லா உதவியும் உன்னை கொண்டு தான் என்ன செய்யுது இருக்குது. இதுக்கு மாற்றமானது உஜுப், தற்பெருமை. இதுக்கு மாற்றமானது இறைவனுடைய உதவியை நாடாமல் இருத்தல் என்ற இடத்துக்கு போறது தான் என்ன? அல் உஜுப். என்னிடத்துல எல்லாம் இருக்குது என்ற சிந்தனைக்கு போறதுதான் அல் உஜுப். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இவ்வளோ அறிஞர்கள் இதை பயந்திருக்கிறார்கள், இவ்வளோ கண்டிச்சு அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தற்பெருமையை பற்றி நாங்கள் மிகவும் யோசிக்கணும்.